அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கடகம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் குரு இப்போ சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. மிதுன ராசியில் உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காங்க. 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் சனி மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. வருடகிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஒன்றா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லதாகவே நடக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கெட்டதாகவே தீய பலனாகவே நடந்துகிட்ருக்கும். அதனால தான் அதுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அது தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, வருடகிரகங்களோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது சனி வந்து பாருங்கள், ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றதுக்கு மெதுவாக நகருவார். 2.5 வருஷம் ஆகும். குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அது இந்த வருஷம் ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்னென்னா, உங்கள் ராசிக்கே குரு வரப்போகிறார். சரிங்களா? ஏன்னா கடகராசிக்கு வந்து குரு வர்றதுக்கு 12 வருஷம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா குரு 1 வருஷம் பயணிப்பார். அங்கே 12 ராசி கடந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் டைம் எடுத்துக்கும். அது உச்சம் பெறக்கூடிய வீடு கடகம் தான். இந்த வருடம் கடகராசி உங்கள் ஜென்ம ராசி மேலே குரு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு ஒரு ஆணித்தனமாக சொல்லிடலாம். என்ன காரணம்னா, நிறைய கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டீங்க, போராடிட்டீங்க, நிறைய இழந்திருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனியால் அவதிப்பட்ட நிறைய கடகராசிக்காரங்க இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, கடந்த ஒரு 2.5-3 வருஷமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, போராட்டம், வாழ்க்கையில் தோல்வி, அசிங்க அவமானம், நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறது, நம்பிக்கை துரோகத்தை சந்தித்தது, முதுகில் குத்துனது, இது மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு மாறப்போகுது. சரிங்களா? ஒரு நரக வாழ்க்கை, ஒரு சித்திரவதையான ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு, இருட்டுக்குள் இருந்தவங்களுக்கு, கண்ணை கட்டி காட்டில் விட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம், ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் உங்கள் மேலே படப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் பட்டாலும் ரூட்டு கிடச்சிடும், அதை பார்த்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலம் இந்த வருடம் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசி சந்திரன் உங்கள் மேலேயே குரு வர போகிறார். இது குரு சந்திர வேகமாக உங்களுக்கு வேலை செஞ்சு உங்கள் உடலும் மனமும் ஒரு மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள், உங்கள் கவலைகள், மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாமே விலக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இது சிறப்பான காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். இது எப்போ நடக்கும்னா வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குங்க. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி கிடையாது. அடுத்த வருஷம் நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி வரும் 2027. ராகுகேது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதி, அதாவது உங்கள் ராசிக்கு 2ல் இருக்க கேது உங்கள் ராசிக்கு வந்துடுவார். 8ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்துக்கு மகர ராசிக்கு வந்துடுவார். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 45 நாள், கிட்டத்தட்ட 45 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இந்த குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நல்ல ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்க போகுதுன்னு சொல்லிடலாங்க. சரிங்களா? ஒரு எதிர்ப்புகள், சங்கடங்கள், போராட்டம், கஷ்டம் இதை மட்டுமே வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்குன்னு அர்த்தம். உங்கள் மேலே ஒரு ஒளி கிரகம், வெளிச்ச கிரகம் இருக்குது. அப்போ வந்து நீங்களே ஒரு பிரைட்டாக இருப்பீங்க. இருட்டுக்குள்ள இருந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, இனிமேல் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையை சமாளிக்கணும், இப்படி தான் இந்த உலகத்தில் எப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம், கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏன்டா வாழ்கிறன்ட்டு இருந்திருக்கும், அடிமேல் அடி வாழ்க்கையில் விழுந்திருக்கும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, அதேமாதிரி மனுஷங்கன்னா எப்படின்னு எல்லாமே கற்றுக் கொடுத்த உங்களுக்கு சனி இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார். அந்த பாடத்தை கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இந்த குரு இருப்பார். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு அருமையான காலம் உங்களுக்கு. ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை விருச்சகத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை மகர ராசி பார்ப்பார், 9ஆம் இடத்தை மீன ராசியை பார்த்துருவார். அப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு, தடங்களாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பூர்வீக சொத்து கைக்கு வரும். தடங்களாக இருந்த பூர்வீக சொத்து, உங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டு இருந்தவங்களுக்கு, பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. ஏன்னா ராசியிலே ஒரு ஒளி கிரகம் இருக்கிறனால, நான் குருவே ஒரு தெய்வத்துக்கு உண்டான பிளானட் தான். அந்த உடம்புல இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் உங்கள்கிட்ட விலகி பாசிட்டிவாக மாற போகிறீங்க. அதான் நான் முன்னாடி சொன்னேன்.
வாழ்க்கையில் நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் தான் இந்த டைம் உங்களுக்கு. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க சக்ஸஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு விட்டு விலகி ஒரு பாசிட்டிவான ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய காலம் இந்த காலம் உங்களுக்கு. 9ஆம் இடத்துல இருக்க சனி குரு பார்வையில் இருக்கிறனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சனியாக உங்களுக்கு மாறிடுவார். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறனால ஆன்மீக பிரயாணம், தூர பிரயாணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, உயர்கல்வி படிக்கிறது, இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு டைமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள், திருமணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. எப்படா ஆகும்ன்ட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில பேத்துக்கு 2-3 வருஷமாக அப்படியே தடங்களாகவே இருந்திருக்கும். இந்த காலம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடிக்கு வரக்கூடிய டைமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்க கேது உங்கள் ராசிக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார். இது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துறாதுங்க. ஏன்னா கேது வந்து ராசிக்கு வர்றது ஒரு கேள யோகமாக செயல்படும். அங்கே குரு கூட இருக்கிறனால அந்த குழப்பம் எதுவும் உங்களுக்கு இருக்காது. இது கேள யோகமாக வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டைமாக உங்களுக்கு இருக்கும். எப்படி பணத்தை செஞ்சு எப்படி சேர்த்து வைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு ஐடியா கொடுக்கக்கூடிய கேதுவாக தான் இந்த கேது உங்களுக்கு குருவோட சேர்ந்த கேதுவாக உங்களுக்கு அமையும். அப்போ கேள யோகமாக உங்களுக்கு செயல்பட போது ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த அஸ்திவாரம் போடக்கூடிய டைமாக இந்த டைம் உங்களுக்கு அமையுங்க. பயன்படுத்திக்கிங்க. ஒரு சில பேர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு எப்போ போவோம், எப்போ லைஃப் செட்டில் ஆகும்னு இருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி சம்பாதிக்கக்கூடிய டைமாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். அதாவது அவங்கவுங்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்குங்க. அவ்வளோதான். மற்றபடி டைம் உங்களுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு. 7ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னாலாம் கொடுத்தா கூட அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு சரி செஞ்சுருங்க உங்களுக்கு. அது பெருசாக உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது. நிறைய நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு அந்நிய நபர்களோட தொடர்புகள், பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, புதிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அமையும். அப்போ கஷ்டங்களெல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல காலத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு டைமாக இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பார்த்துக்குங்க. ஒரு சிறப்பான ஒரு டைமாக உங்களுக்கு இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேத்துக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, வேலையில் தொந்தரவாக சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு, மேலதிகாரிக்கு உங்களுக்கு பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த கஷ்டங்கள், கவலைகள், அந்த தொந்தரவெல்லாம் உங்களை விட்டு விலகி வேலையில் நிம்மதியாக வேலை செஞ்சு அதுக்குண்டான சம்பளத்தை வாங்கி நீங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இந்த காலம் உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு டைமாக தான் உங்களுக்கு இருக்கும். பெருசாக நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி விட்டு விலகிருச்சு. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வர போகிறாரு. இதெல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான காலம், ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான காலம், ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக கடகராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் வயசு என்ன நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை மீறி இது வேலை செஞ்சிடாது. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இது அடிஷ்னலாக உங்களுக்கு கோச்சார பலனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் உங்கள் லைஃப் போகும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி போதா, நல்ல கிரகங்களோட தசாபுத்தி போதா, இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு துல்லியமாக பார்க்கணுன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.